Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. Girias, இது நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. என்ன காரணம்னா அவர் பாலியல் ரீதியான பெண்களோடு சல்லாபித்திருந்தார். இதுதான் குற்றச்சாட்டு. இவர் மீது பாலியல் ரீதியாக பலவீனமாக இருந்தாலும் ஆதாரம் இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது. இதுக்காக 20 கோடி ரூபா கேட்குறாங்க. அவர் 20 கோடி கொடுக்க முடியாதுங்கிறாரு. 20 கொடுக்க முடியணுன்னே உடனே காவல்துறை உதவி கேட்குறாங்க. இப்போ காவல்துறை 3 பேரை கைது செஞ்சிருக்கு. பாஜக மாணவணி தலைவர், இளைஞரணி தலைவர் 3 பேரை, அகோரம் பாஜக மாவட்ட தலைவர் தலைமறைவு. மடம்ங்கிற பேரில் மடத்தினுடைய தர்மபுரம் ஆதீனத்தினுடைய தம்பி, அவங்க குடும்பம் இது சொத்துக்களே அனுபவிக்குது. இதை பார்த்தா பிஜேபி அகோரம் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு 20 கோடி ரூபா கொடுன்னு கேட்குறாரு. நீங்கள் இதுக்கு முன்பு என்ன நடக்குதுன்னா, மடத்துக்கு பணிவிடை செய்ய பெண்கள் போகிறாங்க. பெண்கள் போனது அதுபடி பாலியல் புகாராக மாறுது. மிரட்டுறதுக்கான காரணம் வேணுமில்ல சார். எல்லா மடங்களும் பலவீனமான மடங்கள் தான் சார். மடங்களே இந்து மதத்தை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சைவ மடம். இந்த மடம் பூரா இந்து மதத்தை ஏன் ஆதரிக்கிறான்? நிறைய குற்றம் குறை இருக்குது, ஊழல் இருக்குது, லஞ்ச லாவணியம் இருக்குது. பிஜேபி என்ஃபோர்ஸ்மெண்ட்டை உள்ள அனுப்பிடுவான், வேறு ஒன்றுமே இல்லை. மதுரை ஆதீன கதை என்னாச்சு? அருணகிரி நாதர் நித்யானந்தர் கொண்டு உள்ளே விட்டார். நித்யானந்தா ரஞ்சிதாவோட உள்ளே போயிட்டார். ரஞ்சிதாக்கள் உள்ளே போன பிறகு மதுரை ஆதீனா பெரிய ஏகப்பட்ட சலசலப்பு. மடமே கூடாதுன்னு சொல்ல திராவிட இயக்கம் மடத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. மடத்தை காப்பாற்றி கொண்டு இருந்த பாஜக மிரட்டி வசூல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு மடங்களுடைய இன்றைய நிலை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அந்த ஆதீனம் விவகாரம் இது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப தருமபுரம் ஆதீன விவகாரம் ரொம்ப பரவலாக பேசப்பட்டது. இதுக்கு பின்னாடியும் வந்து பாஜகவினர் கூட அதில் இருந்தாங்க அப்படிலாம் செய்திகள் எல்லாமே வெளியானுச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது தருமபுர ஆதீனம் அகோரம் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கார். 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, அவர் பாலியல் ரீதியான பெண்களோடு சல்லாபித்திருந்தார். இதுதான் குற்றச்சாட்டு. இவர் மீது பாலியல் ரீதியாக பலவீனமாக இருந்தாலும் ஆதாரம் இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது. இதுக்காக 20 கோடி ரூபா கேட்குறாங்க. அவர் 20 கோடி கொடுக்க முடியாதுங்கிறாரு. 20 கொடுக்க முடியணுன்னே உடனே காவல்துறை உதவி கேட்குறாங்க. இப்போ காவல்துறை 3 பேரை கைது செஞ்சிருக்கு. பாஜக மாணவணி தலைவர், இளைஞரணி தலைவர் 3 பேரை, அகோரம் பாஜக மாவட்ட தலைவர் தலைமறைவு. இதுக்கு பின்னணியில் என்னென்னா, நீங்கள் அது ஒரு பெரிய புகழ் பெற்ற மடம். அந்த மடத்தில் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இந்த சொத்துக்கள் அனைத்துமே நீங்கள் தர்மபுரம் ஆதீனம், நீங்கள் தேசிய அவருடைய தம்பி இந்த சொத்துக்களை அனுபவிக்கிறார். மடம்ங்கிற பேரில் மடத்தினுடைய தர்மபுரம் ஆதீனத்தினுடைய தம்பி, அவங்க குடும்பம் இந்த சொத்துக்களே அனுபவிக்குது. இதை பார்த்தா பிஜேபி அகோரம் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு 20 கோடி ரூபா கொடுன்னு கேட்குறாரு. நீங்கள் இதுக்கு முன்பு என்ன நடக்குதுன்னா, மடத்துக்கு பணிவிடை செய்ய பெண்கள் போகிறாங்க. பெண்கள் போனது அதுபடி பாலியல் புகாராக மாறுது. மாறிய பிறகு வீடியோ எடுக்கப்படுகிறது. இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. கடைசியில் தர்மபுரம் ஆதீனம்தான் பாஜக தலைமையோடு நெருக்கம். நீங்கள் செங்கோல் கொடுத்தது தர்மபுரம் ஆதீனம்தான். பட் ஆனால் இவங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி பாலியல் இஷ்யூ நடந்தது அங்கே உண்மையா சார்? உண்மைதான். உண்மை இல்லாமல் எப்படி வீடியோ இருக்கும்? நீங்கள் மிரட்டுறதுக்கான காரணம் வேணுமில்ல சார். எல்லா மடங்களும் பலவீனமான மடங்கள் தான் சார். மடங்களே இந்து மதத்தை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சைவ மடம். இந்த மடம் பூரா இந்து மதத்தை ஏன் ஆதரிக்கிறான்? நிறைய குற்றம் குறை இருக்குது, ஊழல் இருக்குது, லஞ்ச லாவணியம் இருக்குது. பிஜேபி என்ஃபோர்ஸ்மெண்ட்டை உள்ள அனுப்பிடுவான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரானதான் மடங்களே. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சைவ மடங்கள் பூராமல் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? இந்து மதத்திற்கு எதிராக. இந்து மதம் சாதி, சனாதனா, சத்திரியன், சூத்திரம், வைசியன், சண்டாளன் இத்தனை பிரிவை பிரித்து இந்த தமிழர்களை சிதைச்சது இந்து மதம். அப்போ இதை காப்பாற்றுவதற்காகத்தான்
மீட்டெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சைவ மடங்கள். இந்த சைவ மடம் போல பிஜேபிக்கு ஜால்ரா போடணும்னா என்ன காரணம்? ஊழல் இருக்குன்னு அர்த்தம். ஊழல் இல்லைன்னா அவனுக்கு ஜால்ரா போட வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் தர்மபுர ஆதீனம் சொல்கிறாரு, 1000 ஆண்டு கால தவம், 100 ஆண்டு கால தவம். மோடி தவம் இருந்து இளநியை மட்டும் குடித்து உண்ணாவிரதம் இருந்து தரையில் படுத்து போய் ராமருக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாருங்கிறார். இவர் இதை பூரி சங்கராச்சாரியர் விமர்சிக்கிறார். இந்து மடாதிபதிகள் அதை எங்களுக்கு என்னையா வேலை, நாங்கள் செய்ய வேண்டியது நீ எல்லாம் உள்ள போய் பண்ணிகிட்டு இருக்க. இந்த தகராறில் நீங்கள் சைவ மடம் என்ன பண்ணுது? ஜால்ரா போடுது. ஏன் ஜால்ரா? ஊழல் இருக்குது, லஞ்ச லாவண்யம், மட சொத்துக்கள் பூரா கொள்ளையடிக்கப்படுகிறது. பல 1000 கோடி ரூபாய் நிலம், கோயில், குளம், கட்டடம், தங்கம், பொண்ணு, வைரம், எங்கே நிலம் இருக்குது அவனுக்கே தெரியல. அப்போது இது பூரா ஒரு சாரார் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள். இவர் தர்மபுர ஆதீனங்கள் பூராமே பாலியல் புகாரை சிக்கியிருக்கான். மதுரை ஆதீன கதை என்னாச்சு? அருணகிரிநாதர் நித்யானந்தர் கொண்டு உள்ளே விட்டார். நித்யானந்தா ரஞ்சிதாவோட உள்ளே போயிட்டார். ரஞ்சிதாக்கள் உள்ளே போன பிறகு மதுரை ஆதீனா பெரிய ஏகப்பட்ட சலசலப்பு, ஏகப்பட்ட பரபரப்பு ஆன பிறகு என்னாச்சு? நீங்கள் நித்யானந்தாவை விரட்டி விட்றார். ஒரு தனியாக கைலாசம் கைலாசம் போயிட்டார். அப்போது மடம் சரியாக இருந்தால் சர்ச்சைகளும் பாலியல் புகார் வருவதற்கான முகாந்திரமே இல்லை. தர்மபுர ஆதீனத்துக்குள்ளே ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. இல்லைன்னா எப்படி அகோர மாவட்ட தலைவர் அகோர மிரட்ட முடியும்? பட் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அது சம்மந்தமாக திமுகவினர் இந்த மாதிரி கடிதம்லாம் கொடுத்துருந்தாங்க. இது சம்மந்தமாக சில பேரை கைது பண்ணியிருந்தாங்க. உடனே கைது பண்ணியிருந்தோடனே முதலமைச்சருக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களே முதல்ல சொன்னாங்க அவங்க பாஜகவுக்கு ஆதரவானதில் கொஞ்சம் இருந்தாங்க. இப்போ அவங்க முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அதாவது மடங்கள் ஊழல்னு சொன்னது திராவிட இயக்கங்கள் தான் ஊழல்னு சொன்னதை. பிஜேபி இந்து மதம், தர்ம மடங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டான். இப்போ மடங்களை யார் மிரட்டுறா? ஆன்மீகமே மிரட்டுது, பாஜகவே மிரட்டுது, ஆர்எஸ்எஸ்ஸே மிரட்டுது. எதிர்க்க வேண்டிய திராவிட இயக்கம் காப்பாற்று. வரலாறு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. வரலாறு மாறி. அப்போது இந்த 3 பேரை கைது செய்யலைன்னா தர்மபுர ஆதீனம் மடம் 20 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். 20 கோடி ரூபா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். இதுதான். அப்போ மடமே கூடாதுன்னு சொல்ல திராவிட இயக்கம் மடத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. மடத்தை காப்பாற்றி கொண்டு இருந்த பாஜக மிரட்டி வசூல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு. இதுதான் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு மடங்களுடைய இன்றைய நிலை. நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய நேரம் உங்களுடைய கருத்துக்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Girias, இது நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி.